என்னுடைய பிளேலிஸ்டில் இளையராஜாவின் பாடல்தான் ஒலிக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனம் திறந்து பேசியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவின் பொன்விழாவில் பேசிய அவர், இசைஞானி பட்டம் குறித்தும் மக்கள் மனதில் இளையராஜா சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஆட்டோ, பஸ், இப்படி எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள். இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பெனியன். சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை, அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படி தான் அளப்போம். ஆனால் இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளோ தூரம்னா 25 இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை போன்ற தமிழர்களை போல நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்து தான் வளர்ந்தேன். பயணங்களாக இருக்கட்டும், தனிமையாக இருக்கட்டும், ஃபேமிலி டைமாக இருக்கட்டும், ஒர்க் அவுட் டைமாக இருக்கட்டும், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் உங்கள் பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். இசைக்கு தானும் ஒரு ரசிகர் என்ற வகையில் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் 1988ஆம் ஆண்டில் இசைஞானி என்ற பட்டத்தை நம்முடைய இசைஞானி அவர்களுக்கு கொடுத்தார். அது பற்றி கலைஞர் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தார். அவர் எழுதியதாவது, 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விழாவில் இசைஞானி என்ற பட்டத்தினை யாரும் சொல்லாமல், முன்கூட்டியே திட்டமிடாமல், என்னுடைய இதயத்தில் மண்டி கிடந்த அன்பின் காரணமாக இளையராஜா அவர்களுக்கு நான் சூட்டி மகிழ்கிறேன் என்று கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மாஸ்ட்ரோ இளையராஜா கடின உழைப்பிற்கு அடையாளம் என்றும் அவருக்கு தான் தலை வணங்குவதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று படம் விரைவில் வெளியாக வேண்டும் என்றும், அவர் அனுமதி அளித்தால் அப்படத்திற்கு நானே திரைக்கதை எழுதுவேன் என்றும் தெரிவித்தார். இளையராஜாக்கு இல்லாத திமிரு வேற யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரும் சொல்லிருந்தா ஒத்துட்டுப்பீங்களா? கேட்குறோம். பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு சொல்கிறாரு, இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி நின்றவனா 82 இயர்ஸ் இன்னும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது இளையராஜா. நல்லா நீதி, நியாயம், உண்மையாக கடினமாக உழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும். நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது. லீட் a righteous life, work hard, everything will come after you. You need not go after anything. அந்த மியூசிக் இருக்கிற பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் சும்மா ஒரு 4 வரி பாடினாங்க. அந்த 4 வரியும் ஒன்று தான், நான் இவ்வளோ பேசினதும் ஒன்று தான். அதுதான் அந்த மியூசிக்கோட பவர். நீங்கள் நண்பர் உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை நடந்திருக்கு. நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். தயவு செஞ்சு உங்கள் ஆடியோ பயோகிராஃபி, உங்கள் சுயசரிதியை படமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் பார்க்கறதுக்கு அவலாக இருக்கும். என்னை விட்டால் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன். இளையராஜாவும் தானும் ஸ்டுடியோவில் மது அருந்தி மகிழ்ந்த பழைய நினைவுகளை நடிகர் ரஜினிகாந்த் மேடையில் பகிர்ந்து கொண்ட நிலையில் பார்வையாளர்கள் பெரும் ஆரவாரம் செய்தனர். சூப்பர் ஸ்டார் பேசுகிறாரு. அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. நம்ம பண்ணதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கேருந்து மாறினீங்க, இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு, தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு, நல்ல கிராப் போட்டுட்டு, அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்சு போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிடவா, மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம். ஸ்டுடியோவில் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்லை, நீங்கள் ஒரு அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதை சொல்ல போகிறேன்னு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பிஜிபியில் நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திர சார் வந்தாங்க. இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார்
ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்னன்னு. பீர் ½ பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கு. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்கிறார், ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு. மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம். சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.